என்ன சார் நீங்க நாராயணன் கிட்ட இருக்கிறது சாதாரண ப்ரூஃபா? அதுக்கு 2 கோடி தான் மதிப்பா? நீங்க 4 கோடி வரைக்கும் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். என்னது 4 கோடி தரீங்களா? ப்ரூஃப் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால போலீஸ் நம்மள கொல்ல கூட ட்ரை பண்ணுவாங்க. இப்ப அவரு ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு தான் அங்க போயிட்டு இருக்காரு. அர்ச்சனாவும் அதுக்காக தான் போறா. செல்லம்மா இங்க பாரு, எங்க எல்லாரை விடவும் அர்ச்சனாவை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீயே இப்படி பேசினா எப்படி? ஏய், அர்ச்சனா எவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான போலீஸ் ஆபீசர்னு உனக்கு தெரியாது? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. தெரிஞ்சதுனாலதான் ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் இன்னும் அமைதியா இருக்கேன். ஒருவேளை ஏதாவது தப்பா மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஏய், கிறுக்குத்தனமா எதையாவது பேசிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரில எதுவும் நடக்காது. இல்லம்மா, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. மகராசி நினைச்ச குழந்தைய இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாளே. எந்த போலீஸ் வேலையோ உயிரா நினைச்சிட்டு இருந்தாலும் அதுவே இப்ப அவ உயிரை எடுத்துருச்சு. ஐயோ, அர்ச்சனாவோட ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு ஒரு போட்டோ கூட நமக்கு கிடைக்கலையே. அத்தை, ஏன் அத்தை அழுகுறீங்க? எதுக்கு அத்தை மாமா போட்டாக்கு மாலை போட்டிருக்கீங்க? அம்மாவும் மாமாவும் எங்க அத்தை போனாங்க? அம்மா எப்ப வருவாங்க? சொல்லுங்க அத்தை. என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன் அம்மா செத்துட்டாடி. செல்லம், ஏண்டி இப்படி குழந்தை மேல கோவத்தை காட்டுற? அவளே பாவம், அம்மாவை இழந்துட்டு இப்ப பரிதவிச்சு நிக்கிறா. உனக்கு இவ்வளவு பார்த்தாதான் பாவமா இருக்குல்ல? புருஷனை பறி கொடுத்துட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அனாதையா நிக்கிறேனே, இதை பார்த்தா உனக்கு பாவமா இல்லல்ல? செல்லம்மா, அம்மா எப்ப பாட்டி வருவாங்க? எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அத்தை, நீங்க ஏன் அத்தை அப்படி சொன்னீங்க? செத்துட்டாங்கன்னா எங்க அம்மா திரும்பி வரமாட்டாங்களா? ஆமாடி, உன் அம்மா இனிமே வரவே மாட்டா, வரவே மாட்டா. ஏய், நீங்க பொய் சொல்றீங்க. அம்மா வருவாங்க. அம்மா எனக்கு போலீஸ் ட்ரெஸ் வாங்கி தரதா ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அம்மா ப்ராமிஸ் பண்ணா கண்டிப்பா பிரேக் பண்ண மாட்டாங்க. அம்மா வருவாங்க. அண்ணன்னு கூப்பிட்டு இப்படி அநியாயமா அவரை கொண்டுட்டாலே. அவரு சாகிறதுக்கு 5 நிமிஷத்துல கூட அர்ச்சனா அர்ச்சனான்னு அவ பேர் தானே சொல்லிட்டு செத்தாரு. காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி அநியாயமா அவரு கொண்டுட்டாலே. அவருக்கு காயத்தோட வலிய விட அவ செஞ்ச துரோகத்தோட வலிதான் அதிகமா தெரிஞ்சிருக்கும். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணி என் கொடியை கெடுத்துட்டாலே படுபாவே. அழாதீங்க அத்தை, அழாதீங்க. செல்லம்மா, ஏய், ஐயோ, செல்லம்மா, உன் வேதனை எனக்கு புரியுதுடி. அதுக்காக குழந்தைகிட்ட ஏண்டி இப்படி மிருகமா நடந்துக்கிற? இங்க பாருங்க,
இனிமே அவ என் பக்கத்துல வரக்கூடாது. இவளை பார்த்தாலே இவ அம்மா காசுக்காக என் புருஷனை சுட்டு கொண்டுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. செல்லம்மா, நீங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். பாட்டி, எனக்கு அத்தைய பார்த்தாலே பயமா இருக்கு பாட்டி. ஐயோ, இப்பவே அம்மா பார்க்கலாம் பாட்டி. எனக்கு அம்மா வேணும் பாட்டி. அம்மா வர சொல்லுங்க. எனக்கு அம்மா வேணும். அம்மா வேணும். அழாத செல்லம். இப்ப தெரியுதா உன் அம்மாவை நாங்க ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறோன்னு? ஏன்னா அவ செஞ்ச பாவத்தை எங்க போனாலும் நீக்க முடியாதுடி. இல்ல அத்தை, இதுல வேற எங்கேயும் தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா அம்மா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ நம்பலல்ல. செத்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவளால குடும்பத்துக்குள்ள இவ்வளவு குழப்பம் வருதுன்னா இதுல இருந்து தெரியல அவ எப்படிப்பட்டவன்னு. ஏய், இந்த குடும்பத்தை பிடிச்ச சாணியண்டி உங்க அம்மா. என் அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.